जानकीकान्तस्मरणं जय जय राम राम. இப்படி ராவணவதம் அடுத்து ராமர் ஹனுமனை கூப்பிட்டு நீ போய் சீதாவை கூட்டின்னு வா அப்படின்னு சொல்றார். ஹனுமனும் சீதாவை கூப்பிடுறதுக்கு போறார். அப்போ சீதா மாதா கிட்ட போய் சொல்றார், அம்மா இப்படி ராவணவதம் அடுத்து விபீஷண பட்டாபிஷேகமும் முடிஞ்செடுத்து ராமர் உங்களை கூட்டிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமன் கேட்குறாராம், நீங்கள் இருந்தப்ப இந்த அரக்கிகள்லாம் உங்களுக்கு நிறைய கஷ்டம் கொடுத்துருப்பா. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னேன்னா நான் இந்த அரக்கிகள் எல்லாரையும் அடிச்சிடுறேன் அப்படின்னு ஹனுமன் சொல்கிறார். அதுக்கு சீதா மாதா சொல்கிறா, அப்பா இந்த அரக்கிகள்லாம் தப்பே பண்ணலை. இந்த ராவணன் சொன்னதுனால தான் இந்த அரக்கிகள் எல்லாரும் இப்படி கஷ்டத்தை எனக்கு கொடுத்தா. அதே மாதிரி இவா எனக்கு கஷ்டமே கொடுக்கல. நான் பண்ண வினை பயனால தான் எனக்கு இப்படி இந்த கஷ்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீதா மாதா சொல்றா, யானிலைத்த வினையனின் இவ்விடர்தான் அடுத்தது தாயினும் அன்பினோய் இனி என் அம்மாவா நினைச்சுட்டு கேட்கறைய இவா எனக்கு கஷ்டமே கொடுக்கல. என்னோட வினை பயனால தான் எனக்கு இப்படி கஷ்டம் வருது. அன்னைக்கு ஒரு நாள் நான் அந்த பொன்மானை பார்த்து ராமர்கிட்ட வேணும்னு சொன்னேன். ராமரோ அதை பிடிச்சிட்டு வர போனார். ஆனால் அந்த பொன்மானோ உயிர் விடுறப்ப லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லிட்டு விட்டது. இதனால நான் லக்ஷ்மணரை போய் நீ ராமரை பார்த்துண்டு வா அப்படின்னு சொன்னேன். ஆனால் லக்ஷ்மணர் போல ராமர் உங்களை விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார், நான் போகமாட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்பனா லக்ஷ்மணரை தப்பா பேசினேன். நான் ராமர் மேல இருக்க அன்புனால லக்ஷ்மணரை தப்பா பேசினதுனால தான் எனக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாமே வந்திருக்கு. வினைப்பயனரை பொறுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சீதா மாதா வாழ்க்கை தத்துவத்தை இந்த ராமாயணத்து மூலமா நம்ம எல்லாருக்கும் சொல்லியிருக்கா. जानकीकान्तस्मरणं जय जय राम राम.